2வது உயரமான ஜாக் ஃபால்ஸ் அருவியில எங்கே தங்குறது, அது பக்கத்தில் என்னென்ன இடம் பார்க்கலாம். பெங்களூர்லேருந்து ஜாக் ஃபால்ஸ் போகணுன்னா உங்களுக்கு தால்குப்பா அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். போகிற வழி எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு புல்வெளிகள் ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நாங்கள் மாத்துங்கா அப்படிங்கிற ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கியிருந்தோம். சாப்பாடு ரொம்ப அருமை. அதே சமயத்தில் அங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்தது, டாய்லெட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருந்தது. ஜாக் ஃபால்ஸ் 250 மீட்டர் உயரத்துலேருந்து தண்ணி கொட்டுது. அது ஷராவதி ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவர் பக்கத்தில் அது அமைஞ்சிருக்கு. இதில் மெயின் வியூ, சைட் வியூ அப்படின்னு 2 வியூ இருக்குது. மறக்காமல் 2த்தையும் பாருங்கள். நீங்கள் லிங்கனமக்கி டேம் போங்க. இங்கே தான் நம்மளோட லிங்கா படம் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க. ஒரு போட் ரைடில் நீங்கள் அதோட மவுண்டெயின்ஸ் வியூ அதெல்லாம் ரொம்ப அருமையாக பார்க்கலாம். ஜாக் ஃபால்ஸ் பக்கத்தில் கெலடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் சங்கராச்சாரியார் பிறந்தார். அவரோட வீடு ஒரு சின்ன ஹொய்சாலா ஸ்டைலில் நிறைய புல்வெளிகளோட ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. இக்கேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அகோரேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. ரொம்ப பெரிய அருமையான ஒரு நந்தி இருக்குது. அதே சமயத்தில் நாயக்கர் ஸ்டைலில் கட்டின அந்த கோயில் சிற்பக்கலையோட ஒரு உச்சகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சிக்கந்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அது மொத்த ட்ராவல் ஒரு 30 நிமிஷம். அதில் நீங்கள் காரில் வந்தீங்கன்னா காரில் கூட ஏறி போகலாம். சாக்ரே பைலே எலிஃபேண்ட் கேம்ப்னு ஒன்று ஷிமோகாவில் இருக்குது. யானைகள் நீங்களே குளிப்பாட்டி விடலாம். அதுக்கப்புறம் குட்டி யானைகளோட க்யூட் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜாக் ஃபால்ஸோட ஐட்னரி கொடுத்துருக்கேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.